Your mind decides your life. If you control it, you win. If you don't, you lose. Welcome back, BDM team. Your warm welcome you all for another video. Shall we start? Yeah. So you're going to start with the today topic as a power of controlled mind. இது என்னடா ஒரு புது டாபிக் அப்படின்றது வந்து கிடையாது. இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டு போவோம். ஏன்னா வந்து திஸ் ஆர் மேஜர் டாபிக்ஸ் வி ஷுட் நோ வித்தின் யுவர் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் பிகினிங் அண்ட் யூ ஷுட் ஆல்சோ கம்ஸ் வித்தின் யுவர் டே டு டேஸ் ஆக்டிவிட்டி ஆல்சோ. இப்போ இந்த பவர் ஆஃப் கண்ட்ரோல்டு மைண்ட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, நம்ம ஏதோ வந்து மேஜிக் பண்ண போகிறோம். ஓகே, இட்ஸ் நாட் லைக் மேஜிக். And it's not like about just controlling mind with others also. It's not like that. You're controlling your own mind. Okay, that's what this video should be there. So we are going to focus on 3 points. One is focus and distraction, and emotions and reactions, and discipline and growth. So in the மூணு டாபிக் தான் நம்ம வந்து இந்த பவர் ஆஃப் கண்ட்ரோல்டு மைண்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். It's not like I'm going to explain your vast thing, but maybe it could be good for you. நான் வந்து இதுதான் வந்து என்னோட டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்டு இருக்கேன், அண்ட் ஐ ஜஸ்ட் ஆல்சோ ஃபாலோவிங் ஆல்சோ. அதை தான் நான் உங்ககிட்டயும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்டார்ட், எஸ், ஃபர்ஸ்ட் திங் ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆகிறதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் சேம் ரீசன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், ஆனால் அதே சமயத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போ டிஸ்ட்ராக்ட் இன் த சென்ஸ் ஆஃப் சேயிங், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற டுடே வேர்ல்டில் டிஸ்ட்ராக்ஷன் சொல்ல வேணாம். ஸோ மெனி கைண்ட் ஆஃப் ஆப்ஸ் ஆர் தேர், சோஷியல் மீடியா ஆப்ஸ் லைக் இன்ஸ்டா, ஸ்னாப், ஃபேஸ்புக், ஐ டோன்ட் நோ த நேம்ஸ் அண்ட் ஆல், blah blah blah, you can name it. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வரமே, என்னென்ன இது இவ்வளோ ஆப்ஸ் இருக்கு, இப்போ யூடியூப் கூட தானே சோஷியல் ஆப், நம்ம வேணால் அதுவும் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். அது கூட அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம்னு நினைக்கலாம். அந்த அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க முடியாது. ஜோக். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் லைக் யூஆர் மெயின் மோர் லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் உங்களை அறியாமலே ஆகுவீங்க. இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இந்த வீடியோ நான் எடுக்க போது கூட நிறைய நோட்டிஃபிகேஷன் நிறைய வேணும். அப்போ என்ன நான் திரும்ப பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஒன்றுமே பண்ணாமல் ஏர்பிளைன் மோடில் போட்டு விட்டுருவேன். அது பாரு. ஏன்னா இது வந்து நீங்கள் கேட்கலாம், இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் கிடையாது, பட் 5 to 10 minutes தானே நம்ம கவரேஜ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பீரியடில் நம்ம வந்து இதை முடிச்சிடணும். ஸோ அதனால தான் நம்ம டிஸ்ட்ராக்ஷனை எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் ஒரு டிக் போட்டுக்கலாம். தென் செகண்ட், அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் யுவர் ரியாக்ஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே வந்து ப்ளே பண்ணலாம்னா, டே டு டே லைஃப் எங்கெல்லாம் போகணும், நம்ம வீட்லேயே சொல்லலாம். இஃப் யூ ஹேவ் அ சிஸ்டர், இஃப் யூ அது சொல்ல வேணாம், ஒரு பிரதர், மேபி ஐ ஹேவ் அ சிஸ்டர், ஐ நோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் ரியாக்டிங் ஸோ மச். வென் வி ஷுட் நோ வாட் வி வேர் டு பி ரியாக்டட். இந்த ரியாக்டட்ல கூட நமக்கு எங்கே ப்ளே ஆகுது, அந்த சிச்சுவேஷன் தான். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து தான் நீங்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸை ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். எப்பவுமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் தான். நான் உங்ககிட்ட கோப்படுறதும், நீங்கள் என்கிட்ட கோப்படுறதும், நான் உங்ககிட்ட சந்தோஷப்படுறதும், நீங்கள் என்கிட்ட சந்தோஷப்படுறதும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் தான். மேபி இப்படி கூட எடுத்துக்கலாமே, நீங்கள் மேபி வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கோவப்படுறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, திருப்பி நான் கோவப்பட்டேன்னா இட்ஸ் ஈக்குவல், லைக் சே லைக் தியரி, நான் நியூட்டன் செட்ல மாதிரி எவ்ரி ஆக்ஷன் தேர் ஈக்குவல் ஆப்ஷன், அந்த மாதிரி நம்ம வந்து இருக்காம, நீங்கள் கோவப்பட்டா கூட அப்படியா, சரி ஓகே, மேபி உங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல, பட் அது நம்ம அப்படி எடுத்துட்டு தான் நம்ம போகணும். இட் மீன்ஸ் வி ஆர் நாட் லைக் நாட் ஸ்கேரிங் ஃப்ரம் அதர்ஸ். இது அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பயப்படலை, யூ ஆர் ஆல் கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட், அப்படி நீங்கள் நேம் டேர்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஓகேவா? அண்ட் தேர்ட், டிசிப்ளின் அண்ட் க்ரோத். இந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து ஒரு வைடாக பண்ணணும்னு நான் நினச்சேன், பட் மேபி இப்போதைக்கு இதில் அட்டாச் ஆகிடுச்சு. பட் இந்த டிசிப்ளின்ன்றதை நான் ஒரு பெரிய டாப்பிக்காக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன் நான் வந்து டிசிப்ளின் நீங்கள் வந்து சொல்லணும்னா, டே டு டே லைஃபாக உங்களோட ஸ்மால் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுறது தான் டிசிப்ளினில் வரும். லைக் வேக்கப்பிங் இயர்லியர்,
அண்ட் உங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எனிதிங் யூ கேன் ரீடிங் புக்ஸ் ஆர் ஏரிங் ஆடியோ புக்ஸ் ஆர் எவ்ரிதிங். இது மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல உங்களே நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் அது ஒரு தனி செட் ஆஃப் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட் நான் என்னென்ன வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறன்றத ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் என்ன பண்ணுறன்றத இது தனியாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டே டு டே ஆக்டிவிஸ் பண்ணாதான் அந்த டிசிப்ளின் தான் உங்களை வந்து ஒரு இடத்துல போய் க்ரோ பண்ண வைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. இதை வந்து நான் ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, இதுதான் நான் வந்து இந்த 3 விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஐ மீன் ஃபாலோ மட்டும் பண்ணல, அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா நம்ம ஒருத்தங்க பார்த்துட்டு ஓகே நம்ம சொல்லுவோம்ல, ஓகே நம்ம இவரை ஃபாலோ பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது. ஃபாலோ மீன்ஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் பி அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணதான் அவங்க பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டி ஆல்சோ வி கேன் ஏபிள் டு அடாப்ட். நாட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் பட் சம் சிமிலர் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி கோஆர்டினேட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எதனா ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ், ஏன் இப்போ நான் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் கூட உங்ககிட்ட வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறது கூட நீங்கள் சொல்லலாம், ஆமாப்பா இவன் நான் பண்ணுறது கூட இவனே பண்ணுறான்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சரி, அந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம டெய்லி நடத்திட்டே இருக்கோம். ஸோ லைக் தட் தான். ஸோ லைக் ஆல்ரெடி ஐ எம் சேயிங், நீங்கள் வந்து இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் லைஃப். ஸோ தட்ஸ் அ திங். அதனால் வந்து எதுக்குமே வந்து இது பண்ணாதீங்க. டோன்ட் ஃபியர் ஆஃப் லைக் தட். நம்ம வந்து எங்கடா நம்ம பேசினா நம்ம இது பண்ணிப்போம், அதுக்குன்னு எல்லாத்திலும் அமைதியாக இருக்கணுமா, அந்த மாதிரி விஷயமும் அப்படி கிடையாது. Situation depends. Emotion should be controlled and you should be focused on distract yourself. It all comes under discipline. Discipline equals to the growth. Correct சொன்னா தெரியல. Still now I was just following one pattern, but I will show the pattern on scene later. So I think so உங்களுக்கு அந்த கண்டென்ட் டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் எதுன்னு எந்த சஜஷன் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். Maybe I'm going too faster or I want to be slower my video and I should want to clear my content also. நீங்க சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி I said நம்ம மோட்டோ என்ன கேட்கலி, நம்ம மோட்டோ என்ன, learn together grow together. கரெக்ட்? இன்னைக்கு நம்ம வச்சுக்கோங்க, நம்ம மோட்டோ அது ஒன்று தான், நம்ம அப்ஜெக்டிவ் அது ஒன்று தான். ஸோ learn together grow together. நம்ம ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் தான் பண்ண போகிறோம். நம்ம போக போக நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். நானும் கற்றுக்குறேன், என்கிட்டேருந்து நீங்களும் கற்றுக்கோங்க, உங்ககிட்டேருந்து நான் கற்றுக்குறேன். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆக போகுது. நம்ம டே டு டே நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். மேக்ஸிமம் வந்து அதர்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ முடியுமோ நான் என்னோட வீடியோ ஸ்கெட்ச் பண்ணி என்னோட டைம் ரிலீஸ் பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டில் நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. I just come from work, I just making this. It's not like what I'm saying, but it depends. Okay, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறோமோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட். கண்ட்ரோல் யுவர் மைண்ட், த மைண்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓகே, பவர் ஆஃப் கண்ட்ரோல் மைண்ட். ஸோ தட்ஸ் about today's video. I think so you will enjoy this content. Make sure I will be more valuable contents I will share with a good thing. Maybe we are on the startup stage, right? ஸோ தட்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். மேபி போக 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 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டென்ட்ஸை வந்து இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்காக தான் அது நம்மளோட ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. So don't be worried at all. We are planning on the stage. So I think so. Thank you. Love you all. Bye.